சின்னதிலே காய் காய்க்க செடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல்ல காணேன். ஆக்சுவலி எந்த செடி அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்பெரி செடி. ஸோ சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சிருக்குது. ஸோ இப்போ காட்ட பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டு எப்படி இருக்கு பாருங்கள். சொன்னார் பாருங்கள், மல்பெரி சின்னதாக பற்றிலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பழுக்காது. ஏன்னா சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் பழுத்த பார்த்ததில்ல. ஸோ மல்பெரி இப்படி காய்ச்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இதை காய்ச்ச பார்க்கேன். சின்னதில் காய்ச்ச பார்த்ததில்ல, பழுத்து பார்த்ததில்ல. ஆனால் இப்போ காய்ச்சி பார்த்துருக்கேன், நான் பழுத்து பார்த்ததில்ல. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா எப்போ பழுக்குதோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதே சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ வரும், ஓகேவா. அதே மாதிரி என்னோட செடி இருக்குது, அதான் காட்டு இங்கே பாரு மக்களே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்பெரி செடி தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே காய் வரல, என்ன நடக்குதுன்னு தெரில. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வராமல் இருக்குது. தரையில் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வருது. என்ன இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக மழை வந்துட்டுதா. இது பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்துச்சு. ஸோ இனிமேட்டு வேறு லெவலில் வருது. ஸோ உங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மல்பெரி இருக்காங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி செடி நிற்குது. ஸோ ரொம்ப பிடிச்ச செடின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தடவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மணத்தக்காளி தான். இல்லை எப்பவும் காய் காய்க்கிறதோ அப்போ வந்து நம்ம சேனலில் இதே சேனலில் லைவ் வரும். சார் லைவ் வராது, வீடியோ வரும். அப்புறமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா.